ஹாய் மக்களே, வணக்கம். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மதுக்கடை இருக்குது. போன ஆட்சியிலேயே அந்த மதுக்கடையை எடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க அறிவித்த அந்த 500 மீட்டருக்குள்ளே தான் அந்த கடை இருந்து, அதாவது அரசு பள்ளிக்கூடம், மருத்துவமனை, மீன் சந்தை, கோயில், இந்த மாதிரி இது பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன அரசு அறிவிச்சிருந்து, விதிமுறைப்படி அப்படின்னு சொன்னாக்கி போன ஆட்சியிலே அதை எடுத்துருக்கணும். ஆனால் எடுக்கலை. ஓகே, என்ன காரணமோ நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஓகேவா? அப்போ இந்த ஆட்சியிலையும் அதே மாதிரி 500 மீட்டருக்குள்ளே கோயில், மருத்துவமனை, ஸ்கூல், இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மதுக்கடைகள் இருந்தால் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம விஜயண்ணை. இது நமக்கு அந்த அதாவது தினத்தந்தி பேப்பரில் இதை பற்றி போட்டிருக்கு. இந்த மதுக்கடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? எந்த ஊர் என்ன ஏதுன்னு போட்டிருக்கோம். இதில் கிளியராக தெரியும். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். இந்த மதுக்கடையை எடுக்க சொல்லி பொதுமக்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது அரசு அறிவித்த அதுக்கு அந்த விதிக்குள்ளே தான் அந்த மதுக்கடை இருக்குது. அதனால் தயவு செய்து விஜயண்ணா இந்த மதுக்கடையை எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, நீங்கள் அறிவித்த அந்த 717 கடை அடைச்சாச்சு, இதுக்கப்புறமெல்லாம் நாங்கள் அடைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எந்த இதுவும் சொல்லிடப்படாது. நான் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் விஜயண்ணை. ஏன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 717 கடை அடைக்கிறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த கடை அடைச்சிருவாங்க அப்படின்ட்டு. எனக்கு சத்தியமாக அது ஒரு ஏமாற்றம். இந்த கடையை தவிர்த்து மற்ற கடைகள் அடைச்சது சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கடையை அடைக்கலையே அப்படிங்கிறது ஒரு பெருத்த ஏமாற்றம். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எங்கள் பேப்பரில் போட்டிருக்கா அந்த தெங்கமுதர் கடை அடைச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றும் அடைக்கலை. அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரி பேப்பரில் பார்க்கும்போது இந்த தெங்கமுதர் கடை அடைக்கலை. அப்புறம் மிளகு மூட்டில் ஒரு கடை போராட்டம் பண்ணி அடைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் புதுக்குடியிருப்பு ஏதோ ஒரு ஊரில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் தெங்கமுதரில் தான் போராட்டம் பண்ணுறக்கூடிய ஆட்கள்லாம் கூடலை. அப்படி கூடுனாங்கன்னா அதில் ஒரு நபராட்டு நான் நிற்பேன் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் யாரை போய் கூப்பிட்டு இந்த கடையை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது நான் இப்போ இல்லை, இந்த இந்த மதுக்கடைங்க இருக்கிறது எனக்கு நான் பார்த்த நாளையிலிருந்தே இப்படி ஒரு இடத்துல இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி எடுக்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு நேரமும் அது ஒரு தடைப்பட்டுகிட்டே இருந்து. ஏன்னா நம்ம ஒரு ஆள் இந்த ஒரு கை வச்சு நம்ம தட்டுறதுனால எந்த ஓசையும் வராது. பல பேர் சேர்ந்து தட்டினாதான் பெரிய அளவில் ஓசை கிடைக்கும். தனிமரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து போராடணும். இப்போ போய் நம்ம மட்டும் போய் மதுக்கடை அடைங்கன்னு சொன்னாக்கி எப்பவும் போட்டாடி வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடக்கே பல பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம என்னத்தை போய் பேச அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்ம ஒரு போராட்ட வீராங்கனை அப்படியெல்லாம் நம்ம கிடையாது. ஒரு சாதாரண குடும்ப தலைவி. நமக்கு ஒரு ஆதங்கம். அப்போ இதை ஒரு தனிநபராக நம்மளால் செய்ய முடியலை. ஒரு அரசாங்கமே முன்னெடுத்து இந்த மாதிரி மதுக்கடைகள் அடைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து போன ஆட்சியிலேயே கண்டிப்பாக இதை அடைச்சிருக்கணும். ஆனால் அடைக்கலை. காத்தடிச்சு டப்பா கீழே விழுந்து கிடக்கு. ஓகே, அடைக்கலை. சரி, இந்த ஆட்சியிலேயாவது அடைச்சிருவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இனிமையாவது வரக்கூடிய இப்பவும் நிறைய நம்பர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அரசு விதித்த விதிமுறைகள் மீறி இந்த கடைகள் இருந்தனா நீங்கள் தெரிவிக்கலாம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்னைக்காவது இந்த கடை கூடிய விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் தொடர்ந்து இந்த மதுக்கடை எடுக்க சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவு செய்து விஜயண்ணா, நான் யார்கிட்ட போய் சொல்லன்னு எனக்கு தெரியலை. நான் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்லேன். இது 2வது தடையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி ஒரு கடை இருக்குன்னே, இந்த கடையை எடுத்துருங்கனே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் அறிவித்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எடுத்துருவாங்கன்னு. இப்போ ஓகே, எடுக்கலாம். திருப்பி 2வது நீங்கள் அப்படி எடுக்காத கடைகள்லாம் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், மெயில் அனுப்புங்கலாம் சொல்லியிருக்கீங்க. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி இந்த 5 ஆண்டில் இந்த கடை எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறேன். உங்களுக்கு அடுத்த பதிவாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஒரு கடையை எடுக்கிறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய். இக்கடையை மூடக்கோரி பொதுமக்கள் வலியுறுத்திய செய்தி. மே 14.